ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ வானதி வீட்டில் எல்லாரும் வானதியை ரொம்பவுமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஒன்னால தான் அந்த குடும்பத்துக்கே அவமானம் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வானதி கிட்ட வந்து அவங்க அம்மா அப்பா அண்ணன் சந்துரு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியா பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி வானதியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சந்துரு அடிக்கிறாரு, திருப்பி வானதி அடிச்சிடறாங்க. இதுக்கப்புறமும் என்னால் இந்த வீட்டில் இருக்க முடியாது, உங்கள்கிட்ட அடி வாங்கிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி வெளியில் கிளம்புறாங்க. எல்லாரும் சமாதானப்படுத்தி பார்க்குறாங்க. இருந்தாலும் வானதி பேக்கோட கிளம்பிடுறாங்க. இது ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்ததான். இங்கே வீட்டில், அதாவது சேரன் வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பாண்டியன்கிட்டையும் அதே நேரத்தில் சோழன்ட்டையும் நிலா நீங்கள் எதுக்கு அங்கே போனீங்க என்ன எதுங்கிற விஷயத்தில் இவங்கலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியில் நடேசன் உட்காந்துருக்காரு. அதுக்கு வந்து சேரன் பார்த்தோம் அப்படின்னா சமாதானப்படுத்தி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க இந்த நடந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தா அங்கே வானதி பேக்கோட வந்துடுறாங்க. அது வந்து அவங்க வந்ததுமே இங்கே பார்த்தோம்னா வீட்டில் ஒரே பிரச்சனை ஆகிடுது. வானதிக்கு வந்ததுமே ஏன் வந்த என்ன ஆயிடுன்னு கேட்கும்போது அதான் பாண்டி வீட்டில் வந்து பாண்டி வேணுமா இங்கே இருக்கிறியான்னு கேட்கும்போது எனக்கு பாண்டி தான் வேணும்னு சொல்லி நான் கிளம்பி வந்துட்டேன். இனிமேல் நான்லாம் அந்த வீட்டுக்கு போக முடியாது, நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சாலும் என்ன பண்ணாலும் நான் இங்கே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் பெரிய குழப்பமாக இருக்குது. சோழனுக்கு சந்தோஷம், கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. வெளியில் இருக்க நடேசனும் அதே ஐடியாவை தான் சொல்கிறாரு. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சேரன் வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள்லாம் நாங்கள் பேசிட்டு முடிவு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிலா ரூமுக்கு வந்து இப்போ வானதியை அமுச்சு விட்டுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் போய் பேசுகிறாங்க. இப்போ பாண்டி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை சோழா நீ சொல்கிற மாதிரி, ஆனால் நம்ம சேரன் எல்லாம் என்ன சொல்லுவாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இடையில நடேசன் வந்து அதுதான் சரின்னு பேசும்போது அவங்களுக்குள்ளாரெல்லாம் கொஞ்சம் பேச்சு சண்டைலாம் வருதுன்னு வச்சிங்களேன். அதே நேரத்தில் பார்த்தோம்னா நிலாவும் இந்த பக்கத்து பார்த்தோம்னா வானதியும் கொஞ்சம் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே சுற்றி என்ன பேசுகிறாங்கன்னா இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலாமா வேணாமா என்ன முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பாண்டியன் வந்து அழகான ஒரு முடிவு எடுக்கிறாரு. முதல்ல நாங்கள் ரெண்டு பேரும் பேசி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிவிட்டு இப்போ வானதியை கூட்டிகிட்டு வெளியில் கிளம்புறாரு. எல்லாருமே தான் பார்த்துட்டு இருக்காங்க. பேக் எடுத்துக்கிட்டு தான் போகிறாரு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ட்விஸ்ட்டு தெரியுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கல்யாணம் இப்போ பண்ணி வைக்கிறது இல்லை, ஆனால் ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. ஏன்னா இது வந்து கண்டிப்பாக லாஜிக் இல்லாமல் கண்டபடியெல்லாம் கதையை கொண்டு போக மாட்டாங்க. நமக்கு தெரியும் நம்ம ஐயனார் துணை இந்த கதையோட டேரக்டர் செம ஸ்மார்ட்டான ஆளுன்னு பரிசுலாம் வாங்கினாங்க விஜய் டெலி அவார்ட்ஸில் அப்படிங்கிறது நமக்குலாம் தெரியும். அதனால் வந்து சூப்பரான ஒரு கதை நமக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அந்த சஸ்பென்ஸை இப்போ சொல்ல வேணான்னு பார்க்குறேன். அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ வானதியை கூட்டுக்கிட்டு இப்போ பாண்டி நேராக பீச்சுக்கு போயிடுறாரு. அங்கே உட்காந்து பேசும்போது ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரி பேசுனது மட்டும் இல்லாமல் அவரோட எமோஷனல் ஃபீலிங் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ வானதி கிட்ட ஒன்று விடாமல் எல்லாம் சொல்கிறாங்க. வானதி அதெல்லாம் கேட்டு ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. உங்கள்கிட்ட சேர்ந்து வாழணும்னு நினச்சேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதோட பார்த்தா வானதி சந்தோஷப்பட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் சஸ்பென்ஸாக முடிச்சிருக்காங்க. அடுத்து நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ப்ரோமோ வரப்போகுது. அதை வச்சு நம்ம அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற தொடர்ந்து ஸ்டோரியை பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.